முத்துமலரும் உங்கள் ஃபேமிலியும் அந்த ரூம்லேருந்து வர்றதை பார்த்துட்டு ராதா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே எதுக்கு நீங்கள் தங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அது வந்து விஜய் தம்பி தான் அப்படின்னோடனே, அவன் இங்கே தங்க வச்சானா அப்படின்னாங்க. உடனே வந்து அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களை கூப்பிட்றாங்க. எதுக்கு இவங்களை இங்கே தங்க வச்சா, ஸ்டோர் ரூமில் தங்க வைக்க சொன்னேன். இல்லை வந்து விஜய் தம்பி தான் வந்து இங்கே தங்க வைக்க சொன்னார் அப்படி சொன்னோன்னா, அவன் சொன்னானா, அவனுக்கு எதுக்கு இந்த வேலை, தேவையில்லாத வேலை பண்ணிகிட்ருக்கான். அவன் சொன்னானா, உங்களுக்கு எங்கே போச்சு அறிவு, உங்களோட தராதரம் என்னன்னு தெரியாது அவங்களுக்கு, எங்கே தங்கணும் உங்களுக்கு தெரியாது, அவன் கூப்பிட்டா உடனே வந்துடுவீங்களா நீங்கள், உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் பார்க்க எரிச்சலாக வருது, என்ன மாதிரி ஆளுங்களை நீங்கள்லாம் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே விஜய் அங்கே வந்துட்டாரு. ஐயோ சித்தி ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலையே, காலையில் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்களே, சித்தி ஒரு நிமிஷம் இருங்க சித்தி, அவங்க வரமாட்டே தான் சொன்னாங்க, நான் அதான் அவங்க படிங்க தங்க வச்சேன், ஏன் விஜய் உனக்கு இந்த வேலை, இங்கே பாருங்கள் சித்தி, அவங்க நம்ம விருந்தாளிங்க, அவங்கள எப்படி கவனிக்கணுமோ அப்படி தான் கவனிக்கணும், நம்ம வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சித்தி, நம்ம வீட்டுக்கு எதிரிங்களே வந்தாலும் நல்லபடி தான் கவனிக்கணுன்றது தான் நம்ம பண்பாடு, அது கூட தெரியாத சித்தி, ஏன் சித்தி இப்படி பண்ண, யாரை வேணாலும் கவனிக்கலாம், ஆனால் இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு எடுத்தவங்களெல்லாம் கவனிக்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு கிடையாது. என்ன தான் நினச்சிட்டு இருக்க நீ, உன் மாமியார் வீட்டுக்கு இவங்களை எவ்வளோ பெரிய வந்து விஷயம் பண்ணியிருக்காங்க, அப்போ கூட உனக்கு தோணலையா விஜய் அப்படின்னு. இங்கே பாருங்கள் சித்தி, என்ன பொறுத்தே அவங்கள மனுஷங்களாக நம்ம ட்ரீட் பண்ணுறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் விஜய் இப்படின்னா இருக்க, இந்த மாதிரி ஏமாடியாக இருந்தால் உன்னை ஏமாற்றிடுவாங்கடா, இது கூட உனக்கு தெரில, வாங்க சித்தி நீங்கள் முதல்ல போகலாம் அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாரு. நீங்கள் போங்க அப்படி சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சிட்டு, ஏன் சித்தி இப்படி பண்ணுறீங்க, சொன்னால் கேளுங்க சித்தி, எனக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க சித்தி ப்ளீஸ் சித்தி அப்படின்னு. என்னமோ போடா, எல்லாருக்கிட்டையும் இப்படி தான் பேசிகிட்டு இருக்கேன், என்ன நடக்குது ஒன்றுமே புரியல, இவங்களுக்கெல்லாம் ஏன்டா இப்படி பண்ணணும் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து ஐயோ அப்பா சித்தியே வந்து நம்ம சமாதானப்படுத்தி பெரும்பாடாக இருக்கே அப்படி சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. இங்கே விஜய் பார்த்துட்டு காவேரி வந்து அப்படியே முறைச்சி நிற்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு இந்த வேலை தேவையில்லை, வேலை ஏன் செய்கிறீங்க அப்படின்னு. இது தேவையில்லாத வேலை இல்லை காவேரி, நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க தேடி வந்தாங்கன்னா அவங்கள கௌரவமாக நடத்து நம்மளோட வந்து பழக்கம் காவேரி, அதெல்லாம் வந்து தேவையில்லை வேலை எப்படி சொல்வேன், அது இல்லைங்க இப்போ தேவையில்லை, உங்கள் சித்திக்கு உங்களுக்கு வந்து பிரச்சனை ஆகுது, பிரச்சனையை பார்த்தா வேலைக்கு ஆகுமா, பிரச்சனையெல்லாம் நம்மளை வந்து ஃபேஸ் பண்ணி தானே இருக்கோம், ஆமாம் நீங்கள் தான் பிரச்சனையில் அவ்வளோ ஃபேஸ் பண்ணுறீங்களே அப்படின்றாங்க. சரி அத்தை எங்கே இருக்காங்க, அம்மா எப்போ வழக்கம் போல் புலம்பிட்டு உள்ளே தான் இருக்காங்க, சரி நான் வரேன், எதுக்குங்க திடீர்னு அம்மா பார்க்குறேன், முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்குது, அத்தை ஒரு நிமிஷம் வாங்க தம்பி அப்படின்றாங்க. என்ன அத்தை வீட்டு வேலை இழுத்து போட்டுன்னு செஞ்சுட்ருக்கீங்க, இங்கே நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அத்தை, இந்த டைம்லலாம் உங்களுக்கே மனசு சரியில்லை, ஏன் அத்தை இப்படிலாம் பண்ணுறீங்க, எப்படி தம்பி கம்முன்னு இருக்க முடியும், என்னால் சும்மா இருக்க முடியாது தம்பி, சொல்லுங்கள் தம்பி என்ன விஷயம் அப்படின்னோடனே, அத்தை உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்ல தான் வந்திருக்கேன், உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ்லாம் இல்லை, இந்த மாதிரி எனக்கு வந்து நான்லாம் ரிஜிஸ்டர் பண்ணலன்னு சொன்னீங்களா, ஆமாம் தம்பி அதெல்லாம் தேவையே கிடையாது, ஏன் தம்பி அந்த டைமில் யாரும் அந்த அளவில் ரிஜிஸ்ட்ரேஷனாக பண்ணல, அதுக்காக நடந்த கல்யாணம் உண்மை இல்லைன்னு ஆகாதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டே சொல்லிவிடுமா, அதனால் பிரச்சனையே இல்லைன்னு வக்கீல் சொல்கிறாரு. தம்பி நிஜமாக சொல்கிறீங்க, அப்போது உங்களை இப்போவே வீட்டை விட்டு அனுப்பிச்சிடலாமா, இருங்க பொறுமையாக இருங்க, வீட்டை விட்டு அனுப்பலாம், ஆனால் அதுக்கும் ஒரு நேரம் வரணும், அவங்க என்னென்ன வச்சுருக்காங்களோ ப்ரூஃபு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் தயார் பண்ணிவிட்டு அவங்கள அனுப்பிச்சி விட்டுடலாம் சரியா அப்படின்னோடனே, அப்பா இப்போ தான் தம்பி கொஞ்சம் நிம்மதியாச்சு, உண்மையிலேயே வந்து நிம்மதியாக இருக்குது தம்பி, உண்மையிலேயே உங்களுக்கு நன்றி சொல்லணும் தம்பி அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அத்தை, இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா உங்களுக்கு, பரவாயில்ல தம்பி அப்படின்றாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை பார்த்தா காவேரிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உடனே வந்து விஜய்கிட்ட வந்து காவேரி கேட்குறாங்க, எங்கே நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான் காவேரி, இப்போ தான் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து அட்வொகேட் இருக்கார்ல, அவர் தான் எல்லா விஷயத்தையும் கேட்டு சொன்னார், எல்லாத்தையும் வந்து கேட்டு சொல்லிட்டாரு, எந்த பிரச்சனையும் கிடையாது, அதனால் நீ கவலைப்படாமல் இரு, நான் பார்த்துக்கிறேன் இந்த விஷயத்த, அத்தை நீங்களும் இனிமேல் கவலைப்படக்கூடாது சரியானோன்னே, சரிங்க தம்பி அப்படின்றாங்க. உடனே சாரதா முகத்தில் அந்த பொண்ணு பார்த்து சந்தோஷம் தாங்க முடியல நம்ம காவேரிக்கு. காவேரி ரூமுக்கு வந்துட்டு விஜய் வந்து கம்ப்யூட்டரில் வந்து ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. அப்போ காவேரி வந்து அப்படியே ஹக் பண்ணுறாங்க. என்ன காவேரி அப்படின்னோடனே, உண்மையிலே நீங்கள் கடைக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணுங்க, எனக்காக எப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க எங்கள் அம்மாக்காக அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க.